ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 2 தினங்களாக சாரல் மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். புதுச்சேரியில் குடியரசு தின விழா ஏற்பாடுகள் மும்முரம். மின்னொளி அலங்காரத்தில் ஜொலிக்கும் அரசு கட்டிடங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகள். மீன் பிடிக்க சென்றபோது கடலில் தவறி விழுந்து மாயமான புதுச்சேரி மீனவர். 3வது நாளாக தேடுதல் பணி தீவிரம். புதுச்சேரியில் தனியார் நிறுவன ஊழியரிடம் 5.25 லட்சம் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 24ஆம் தேதி காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு சாரல் மழை பொழிவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி கடந்த டிசம்பர் மாதம் தொடர் மழை பெய்த நிலையில் ஜனவரி மாதம் தொடங்கிய முதல் மழையின்றி குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பகலில் வெயிலும் மாலை நேரங்களில் குளிர்காற்றும் என தட்பவெப்பநிலை மாறி மாறி காணப்பட்டது. இந்நிலையில் ஜனவரி 23ஆம் தேதி வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுடன் மாலையில் அவ்வப்போது புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்தது. தொடர்ந்து 24ஆம் தேதி அதிகாலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் சாரல் மழை பெய்து வருகிறது. வெயிலின்றி குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் வார இறுதி நாளையொட்டி புதுச்சேரியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரையில் குடும்பத்தினருடன் சேர்ந்து கால்களை நனைத்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர். தட்ப வெப்பநிலை மாற்றம் காரணமாக புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் காவலர்கள் பொதுமக்களை எச்சரித்து அப்புறப்படுத்தி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜனவரி 26ஆம் தேதி நாட்டின் 77வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ள நிலையில் புதுச்சேரியில் அரசு கட்டிடங்கள், தலைவர்களின் சிலைகளுக்கு மின்னொளி அலங்காரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா ஜனவரி 26ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. குடியரசு தின விழாவிற்கான ஏற்பாடுகளும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரியில் குடியரசு தின விழாவையொட்டி அரசு சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. குடியரசு தின விழா கொண்டாட்டத்திற்காக கடற்கரையில் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதேபோல ஆளுநர் மாளிகை, சட்டசபை, சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகள், அரசியல் கட்சித் தலைவர்களின் திருவுருவ சிலைகளுக்கு மின்னொளி அலங்காரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழாவையொட்டி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மின்னொளி அலங்காரம் மேற்கொள்ளப்பட்டுள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகளை பார்வையிட்டு புகைப்படங்கள் எடுத்து செல்வது வழக்கம். மேலும் குடியரசு தின விழாவையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் கடலில் தவறி விழுந்து மாயமான நிலையில் 3வது நாளாக அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி சோலைநகர் வடக்கு மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் மீனவர் விவேக். இவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் 22ஆம் தேதி அதிகாலை தனது மைத்துனரான விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பொம்மையார்பாளையம் கரிகாலன் என்பவருடன் மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு சென்றார். 20 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது விவேக், கரிகாலன் ஆகியோர் கடலில் திடீரென தவறி விழுந்தனர். இதில் கரிகாலனை மீன்பிடிக்க போடப்பட்டிருந்த வலைத்தக்கையை பிடித்துக் கொண்டிருக்கும்படி கூறி விவேக் கரைக்கு நீந்தி சென்றார். இதையடுத்து புதுச்சேரி கடலோர காவல்படை காவலர்கள், இந்திய கடலோர காவல்படையினர்கள் மற்றும் சோலைநகர் மீனவர்கள் நடுக்கடலில் தத்தளித்த கரிகாலனை மீட்டு வர படகில் சென்றனர். ஆனால் அவர் மாயமானார். 22ஆம் தேதி முழுவதும் தேடியும் அவரை கண்டுபிடிக்கவில்லை. இந்த நிலையில் 23ஆம் தேதி 2வது நாளாக கடலோர காவல்படை காவலர்கள், இந்திய கடலோர காவல்படையினர் மற்றும் சோலைநகர் மீனவர்கள் தனித்தனியாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் மாயமான கரிகாலன் நிலை என்ன என்பது தெரியாமல் அவரது உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர்.
புதுச்சேரியில் தனியார் நிறுவன ஊழியரிடம் 5.25 லட்சம் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி சண்முகாபுரத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரின் செல்போனுக்கு குறுந்தகவல் வந்தது. அதில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 5,29,000 எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். அவருக்கு தெரியாமலேயே அவரது வங்கிக் கணக்கு குறித்த விவரங்களை திருடிய மர்ம நபர்கள் ஆன்லைன் மூலம் பணத்தை எடுத்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்தவர் ஆன்லைன் செயலியில் கடன் பெற்றார். கடன் தொகையை வட்டியுடன் திரும்ப செலுத்திய பிறகும் அவரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து விடுவதாக மிரட்டி 3,500 ரூபாயை மர்ம நபர்கள் பறித்துள்ளனர். இதேபோல ஆன்லைனில் துணி வாங்க பணம் செலுத்திய முத்தியால்பேட்டையைச் சேர்ந்தவர் 2,600 ரூபாயும், தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த பெண் ஒருவர் 1,000 ரூபாய் பணத்தை இழந்துள்ளனர். கடந்த 2 தினங்களில் 4 நபர்களிடம் 5,36,100 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி தேர்தல் துறை அலுவலகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 2ஆம் கட்டமாக ஆய்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை இயந்திரங்களின் முதல்கட்ட ஆய்வு கடந்த மாதம் 17ஆம் தேதி நடைபெற்றது. இதையடுத்து 2ஆம் கட்ட ஆய்வு ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தேர்தல் துறையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் முன்னிலையில் 23ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது அங்குள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறை அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டு 81 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 81 வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை இயந்திரங்கள், பயிற்சி மற்றும் விழிப்புணர்வுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த இயந்திரங்களின் விவரம் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டது. வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் மூலம் எவ்வாறு வாக்களிப்பது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும் மாவட்ட தேர்தல் அலுவலகம் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகங்களில் செயல் விளக்க மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்த மையங்களை தவிர அனைத்து வாக்குச்சாவடி அமைவிடங்கள் பகுதிகளில் உள்ளடக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நடமாடும் செயல் விளக்க வாகனமும் ஈடுபடுத்தப்பட உள்ளது. தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பை வெளியிடும் வரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் குறித்த இந்த நேரடி விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடத்தப்பட உள்ளதாக தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை அதிகாரியின் எச்சரிக்கையை மீறி 3வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் என 250க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தினர். ஆனால் இதுநாள் வரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இந்நிலையில் பணிகளை புறக்கணித்து 100 அடி சாலையில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் கடந்த 2 நாட்களாக இரவு பகலாக ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என கூறப்படுகிறது. இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த ஆசிரியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும், இல்லையெனில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் சிவக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் அதிகாரியின் எச்சரிக்கையும் மீறி 3வது நாளாக ஒப்பந்த ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆதரவு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் செல்வசக்தி விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு தை மாத பஞ்சமியையொட்டி நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்திற்கு அடுத்து வரும் 5வது நாள் வளர்ப்பிறை பஞ்சமி திதியாகவும், பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 5வது நாள் தேய்பிறை பஞ்சமி திதியாகும். இந்நிலையில் பஞ்சமி திதி நாட்கள் வராகி அம்மனுக்கு உகந்த நாட்களாக அனைத்து கோவில்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. லாஸ்பேட்டை அசோக் நகர் அரசு ஊழியர் குடியிருப்பு அருகே அமைந்துள்ள
செல்வ சக்தி விநாயகர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு மாதந்தோறும் பஞ்சமி திதி நாட்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும். கடந்த 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதத்திற்கான வளர்பிறை பஞ்சமி திதியையொட்டி ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வராகி அம்மன் 108 போற்றி மந்திரங்களை உச்சரிக்க சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அசோக் நகர் செல்வசக்தி விநாயகர் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட வீட்டு வரி சொத்து வரி நிலுவைதாரர்கள் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி வரிகளை செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் நலன் கருதி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் வீட்டு வரி மற்றும் சேவை வரி வசூல் சிறப்பு முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், எழில் நகர், வசந்த நகர், செந்தாமரை நகர் உள்ளிட்ட வார்டுகளில் உள்ள வீட்டு வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் வாய்ப்பினை பயன்படுத்தி வரிகளை செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் அமைந்துள்ள வீட்டு வரி வசூல் மையத்தில் சிறப்பு முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளில் உள்ள வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் வரிகளை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆன்லைன் மூலமாகவும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாகவும் வரிகளை செலுத்தலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் பழங்குடியினர் மற்றும் ஆதிதிராவிட மாணவர்களுக்கான காவல் பணிக்கான எழுத்துத் தேர்வுக்கு இலவச பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர்சாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு காவல் பணிக்கான எழுத்துத் தேர்வுக்கு இலவச பயிற்சி வகுப்பை நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான பயிற்சி வகுப்புகள் வருகிற 28ஆம் தேதி தொடங்கப்பட்டு அனைத்து வார நாட்களிலும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட உள்ளதாகவும் பயிற்சியில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் நடேச நகர் 3வது குறுக்கு தெருவில் உள்ள தேசிய வாழ்வாதார சேவை மையத்தை நேரில் அணுகி முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் எழுந்தருள்வாளிக்கும் ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மன் ஆலயத்தில் தை மாத பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தை மாத பஞ்சமி திதி நாட்கள் வராகி அம்மனுக்கு உகந்த நாட்களாக அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. தை மாதத்தில் வரும் வசந்த பஞ்சமி விழாவில் அம்மனை வழிபட்டால் கல்வி, ஞானம், கலைகள், இசை போன்ற துறையில் சிறந்த விளங்கலாம் என்பது ஐதீகம். இந்த சிறப்பு நாளில் புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்ட பகுதியில் எழுந்தருள்வாளிக்கும் ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆபரணம், மலர்கள் மற்றும் சந்தன பட்டுடுத்தி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன பொதுச் செயலாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தெய்வ விநாயகம் பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளனம் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சங்கம் இணைந்து கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. கூட்டத்தில் வருமான வரித்துறை ஊழியர்கள் சங்க தலைவரும் மத்திய வருமான வரித்துறை பொதுச் செயலாளருமான வெங்கடேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக சிறப்பு அழைப்பாளர் வெங்கடேசனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூட்டத்தில் புதுச்சேரி வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன முன்னாள் செயலாளர் கோவிந்தன், புதுச்சேரி சரக வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன செயலாளர் தயாநிதி, வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன தலைவர் அரவிந்தநாதன், அதிகாரிகள் சங்க தலைமை அலுவலக உறுப்பினர் செங்குட்டுவன், வருமான வரித்துறை அதிகாரிகள் சங்க செயலாளர் கணேசன், புதுச்சேரி வருமான வரித்துறை ஓய்வூதியர்கள் சங்க மண்டல செயலாளர் கணேசன் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை வருமான வரித்துறை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,540 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,520 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.